بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்துபாவிலே நாம் மார்க்கத்தில் புகுத்தவிட்டவைகள் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆன் அஸ்-சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஆரம்ப காலம் தொடர்க்கும் கடைசி வரைக்கும் நபிமார்களை அனுப்பி தாவா களத்திலே மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி, சரியான அடிப்படையை மக்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி, ஏகத்துவ பிரச்சாரத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்கள் அனுப்பி வந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அந்த வரிசையிலே தான் கடைசியாக வந்த எங்களை உயிரை நேசிக்கின்ற நபிதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைச்சி கிட்டத்தட்ட 23 வருட காலமாக பலவிதமான எதிர்ப்புகளுக்கு மத்தியில், பலவிதமான துன்பங்களுக்கு மத்தியில், பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் பட்ட துன்பங்கள் எமது வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு பல தியாகங்களை செய்துதான் இந்த மார்க்கத்தை எமது கையிலே ஒப்படைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடுமையான முறையில் அந்த சமூகத்தின் ஊடாக நோவினைக்கு உள்வாங்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்கா வாழ்க்கையிலே அந்த கஅபத்துல்லாவிலே அல்லாஹ் வணங்கி தொழுகின்ற நேரத்தில் சுஜூதுக்கு செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே கொடிய காபிர்கள் எல்லாம் சேர்ந்து, அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற கொடிய காபிர்கள் எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ் சுஜூதில் இருக்கின்ற பொழுது அழுகிய கொடைகளை எல்லாம் முதுகிலே வைக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு எழும்ப முடியாமல் அவர்கள் தடுமாறுவதை கேள்விப்பட்ட அவருடைய சொந்த மகள் பாத்திமா கேள்விப்பட்டு உடனே அந்த இடத்துக்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற குடல்களை எல்லாம் அகற்றிய பின்னால் தான் ரசூலுல்லாஹ் எழும்புகிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஒரு பிரார்த்திக்கிறார்கள், இறைவா, இந்த அபூ ஜஹலை, இந்த உத்பாவை, இந்த ஷைபாவை நீ பார்த்துக்கொள் என்று அப்போது பிரார்த்திக்கிறார்கள். அந்த பிரார்த்தனை கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பின்னால் தான் அது செயல்வடிவம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் எல்லாம் ஆரம்ப பத்ர் யுத்தகலத்திலே அத்தனை பேர்களும் கொல்லப்பட்ட வரலாறு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்ப இவ்வளவு பலவிதமான கஷ்டங்கள். அதே கஅபத்துல்லாவிலே இந்த இஸ்லாமிய அடிப்படை மக்களுக்கு சொன்னதற்காக வேண்டி அல்லாஹ் மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது,
குழந்தைகளை பிறந்த குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது, இப்படி நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதிக்கின்ற பொழுதும் இவர்கள் இது மட்டுமில்ல அநியாயங்கள். அதே பள்ளி வாயில தொழுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் அந்த அவர்கள் அணிந்திருந்த போர்வையால் கழுத்தை இறுக்குகிறார்கள். இருக்கின்ற பொழுதும் 2 கண்களும் பிதுங்குகின்ற அளவுக்கு கடுமையான நோயினை கொடுக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட அவருடைய உற்ற நண்பர் அபூபக்கர் அலி ஓடோடி வந்து அவரை அகற்றிவிட்டு அல்லாஹ் மாத்திரம் வணங்க சொன்ன இந்த நபிக்கா நீங்க கொல்ல பார்க்கிறீங்க என்று கேட்கிறார். அந்த அளவுக்கு பல கஷ்டங்களை பல தியாகங்களை உள்வாங்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ். அதே போன்று இன்னும் சில செய்திகளுக்கு ஞாபகம் எடுத்து வைக்கிறது. ஏன்னா அந்த மார்க்கம் எப்படி கஷ்டப்பட்ட மார்க்கம், இந்த மார்க்கத்துல எப்படி எல்லாம் நுழைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் காட்டாத உயிரை விட நேசித்த அந்த ரசூலுல்லாஹ் பல தியாகங்களுக்கு மத்தியில இஸ்லாம் மார்க்கத்தை முழுமைப்படுத்தியிருக்கிறார்கள். அது முழுமைப்படுத்தப்பட்ட அந்த மார்க்கத்தில் இன்றைக்கு சில உலமாக்களால் சில லப்பமார்களால் இன்றைக்கு அந்த மார்க்கம் கொச்சப்படுத்தப்பட்டு மார்க்கம் கேவலப்படுத்தப்பட்டு ரசூலுல்லாஹ் மீது குறை காணுகின்ற அளவுக்கு மாறி இருக்கிறது. அதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு தான் சில தியாகங்களை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த அதேமாய் உங்களுக்கு தெரியும் ஹப்பாப் சொல்லுகின்ற அந்த நபி தோழர், அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு சஹாபியா இருந்தாலும் கூட அவர்களே கடுமையான முறையில் தண்டிப்பார்கள். அது வார்த்தையா சொல்ல முடியாத அளவுக்கு தண்டிப்பார்கள். அப்ப இந்த ஹப்பாப் ரலி அவர்களுக்கு இரும்புகளை உருக்கி அவங்களோட முதுகுகளை ஊத்துகிறார்கள். கற்பனை செய்து பாருங்கள். சாதாரணமாக நெருப்பு பட்டாலே எங்களால் தாங்க முடியாது. அவ இரும்புகளை உருக்கி அந்த மனித உடம்புகளில் ஊத்துகின்ற பொழுதும் எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்ப அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். இந்த கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஓடி ஓடி வந்து அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சில செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள். உமக்கு முன்பு வாழ்ந்த சில நபிமார்கள் சில நல்லடியார்கள் மார்க்கத்தை சொன்ன ஒரு காரணத்துக்காக வேண்டி அவர்கள் பட்ட சில கஷ்டங்களை சொல்லி மன ஆறுதலை அடைய வைக்கிறார்கள். என்ன கஷ்டப்பட்டார்கள்? அவர்கள் இரும்பு ரம்பத்தினால் தலையிலே நடுவிலே வைத்து 2ஆக கீறி கிழிக்கப்பட்டார்கள். எப்படி ஒரு மரத்தை 2ஆக கீறி கிழிப்போமோ அதே போன்று அந்த மனித சமூகத்தை நபிமார்களை 2ஆக கீறி கிழித்தார்கள். அதே சில நபிமார்களை இந்த மார்க்கத்தை சொன்னதற்காக வேண்டி இஸ்லாத்தை சொன்னதற்காக வேண்டி இரும்பு சீப்பினால் அவங்களுடைய உடம்புகளிலே கோதி எடுக்கின்ற பொழுதும் அது சதைகள் எல்லாம் பீந்து அதெல்லாம் வருகிறது. பார்ப்பதற்கு எலும்பு கூடு மாத்திரம் தான் எஞ்சிருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த சமூகம் இந்த நபிமார்களுக்கு அநியாயம் செய்தார்கள். இந்த வரலாறை அந்த சஹாபிக்கு சொல்லி காட்டி இதை விட இன்னும் கஷ்டங்களை நாங்கள் படையெடுக்கிறோம் என்ற ஒரு அடிப்படை சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால் உமர் அலி ஆட்சி காலம். உமரின் ஆட்சி காலத்தில் உமர் அலி ஆரம்பத்திலே தியாகம் செய்யப்பட்ட நபிமாருடைய வரலாறை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்போது இந்த ஹப்பாப் ரலி என்ன செய்றான் தெரியுமா? அவருடைய ஆடைகளை எடுத்து உயர்த்தி காட்டுகிறார். அன்றைக்கு போடப்பட்ட அந்த சூடு இரும்பால் உரிக்கப்பட்ட அந்த உடம்பின் அந்த அடையாளங்கள் உமர் அலி ஆட்சி காலத்தில் கூட அது அடையாளங்கள் அழியாதவராக இருந்ததை பார்த்துவிட்டு உமர் அலி தேம்பி அழுகிறார். அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல தியாகங்களுக்கு மத்தியில பல விஷயங்களை இழந்துதான் இன்றைக்கு ரசூலுல்லாஹ் போராடின மார்க்கத்தை முழுமைப்படுத்தினார்கள். பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், இப்படி பல யுத்தங்கள் சந்தித்தார்கள். இந்த யுத்தம் எல்லாம் எதற்கு சந்தித்தார்கள்? எல்லாம் இந்த மார்க்கத்தை போதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வை மாத்திரம் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் இத்தனை வகையான யுத்தங்கள் சந்தித்தார்கள். அதிலே பல சஹாபாக்களை இழந்தார்கள். இது இழந்துதான் ரசூலை 23 வருஷ காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியிலே மார்க்கத்தை போதித்து ஒரு முழு சமுதாயமாக உடம்போட்ட சங்கங்களாக இன்றைக்கு சமூகத்தை மாற்றி அமைக்கிறார்கள். கடைசி நேரத்திலே ரசூலுல்லாஹ் மரணிக்கின்ற சில வாரங்களுக்கு முன்னால் ஒட்டுமொத்த சஹாபாக்களை ஒன்று கூட்டி ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே சொல்லுகிறார்கள், அலா ஹல் பல்லக், நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமையாக எற்றி வைத்து விட்டேனா, சொல்லி வைத்து விட்டேனா என்று கேட்கிறார்கள். அப்போது எல்லா சஹாபாக்களும் ஒருமித்த குரலிலே ஒரே நேரத்திலே பலா யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி வைத்து விட்டீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுதும் ரசூலுல்லாஹ் தன் கையை அல்லாஹ் பக்கம் உயர்த்தியவர்களாக, இறைவா
இவர்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தைக்கு நீ ஷாஹித் என்று அல்லாஹ்வை சாட்சியாக்குறார்கள். அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத் 3 தடவை சொல்லிவிட்டு இப்படி சொல்லுகின்ற நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான். அவர்களே, என்ன வசனம்? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். அப்படி என்றால் அவ 23 வருஷ காலமாக பல தியாகங்களுக்கு மத்தியில் பல சஹாபாக்களை இழந்து, பல சொத்துக்களை இழந்து, சொந்த ஊரை இழந்துதான் இவ்வளவு தியாகம் செய்து மார்க்கத்தை மக்களுக்கு முழுமைப்படுத்தினார்கள். முழுமைப்படுத்தப்பட்ட செய்தி அல்லாஹ் தான் இன்றைக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான். இந்த மார்க்கம் முழுமையாகிவிட்டது, பூர்ணமாகிவிட்டது. பூர்ணமாகிவிட்டது என்ன அர்த்தம்? அந்த மார்க்கத்தில் யாரும் கூட்டக்கூடாது, அந்த மார்க்கத்தில் யாரும் குறைக்க கூடாது. குறைக்க முடியாத அளவுக்கு, கூட்ட முடியாத அளவுக்கு, புகுத்த முடியாத அளவுக்கு மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நுழைந்திருக்கிறது. அது மார்க்கம் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடத்திலே அல்லாஹ் எதை மார்க்கம் என்று சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை மார்க்கம் என்று போதித்தார்களோ அதைத்தான் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில செய்ய வேண்டும் என தவிர, மார்க்கம் என்று நன்மை கிடைக்கும் என்று செய்ய வேண்டும் என தவிர, மனுஷன் உருவாக்கிய உருவாக்கி எந்த ஒரு செய்தியை நாங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில் நாங்கள் செய்ய முடியாது. இன்றைக்கு அது ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் ஒரு விளங்கப்படுத்துகிறேன். அப்போது நீங்க ஆழமா நீங்க சிந்தியுங்கள். எதை நீங்க மார்க்கம் என்று கேட்கிறீர்களோ அதை நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் கூட அதில் உறுதியாக இருக்க வேண்டும். சமூகத்துக்காக, ஊருக்காக, கௌரவத்துக்காக, பட்டம் பதவிக்காக ஏதோ இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டால், இந்த மார்க்கத்தை நான் செயல்வடியும் கொடுத்தால் எனது பதவிக்கு பிரச்சனை வந்துவிடும், என்னுடைய கௌரவத்துக்கு பிரச்சனை வந்துவிடும், சமூகத்திலே ஒரு பிளவு ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் அந்த ரசூலா காட்டாத, ரசூல சொல்லாத, ரசூல மார்க்கம் என்று அங்கீகரிக்காத அவைகள் நாம் செய்வோமாக இருந்தால் மறுமையில் நரகவாதிகள் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை நான் எப்படி நரகம் என்பது கூட தெளிவாக ஒவ்வொருவரால் விளங்கப்படுத்த முடியும் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள். அதில் பாருங்கள் சகோதரர்களே, இந்த ரபீல் அவ்வல் மாதம் வந்த நேரத்தில் என்ன சில பள்ளி வாயில் செய்வார்னு கேட்டா மௌலூது ஓதுவார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த மௌலூதை பொறுத்த வரைக்கும் அது எப்ப உருவாக்கப்பட்டது என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ் காலத்திலே இந்த மௌலூது இருக்கவில்லை, சஹாபாக்கள் காலத்திலே மௌலூது இருக்கவில்லை, சஹாபியங்கள் காலத்திலே இந்த மௌலூது இருக்கவில்லை, தபோ தாபியின் காலத்திலே இந்த மௌலூது இருக்கவில்லை, இமாம்கள் காலத்திலே இந்த மௌலூது இருக்கவில்லை. ஒரு சில 200-300 வருஷங்களுக்கு முன்னால் தான் இந்த மௌலூது சில ஷியாக்களால் உருவாக்கப்பட்டது. எனவே இந்த மௌலூதை எப்படி படிக்கிறார்கள்? அல் குர்ஆனை ஓதினால் எப்படி நன்மை கிடைக்குமோ அதே லெவல்ல வைத்து அந்த மௌலூது இன்றைக்கு அந்த அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில் படிக்கப்படுவதை நீங்க பார்க்கலாம். குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும். அது ஓதுகின்ற பொழுது எங்களுக்கு நன்மை கிடைக்கும். எப்படி குர்ஆன் ஓதினால் நன்மை கிடைக்குமோ அதே மாதிரி மௌலூது கிதாபை ஓதினாலும் கூட நன்மை கிடைக்கும் என்று செய்கின்ற ஒரு அடிப்படையை நாங்கள் பார்க்கலாம். உண்மையில நன்மை கிடைக்கின்ற காரியமாக இருந்தால் இது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டிருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வஹி மூலமாக அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அது சஹாபாக்கள் யாரும் செய்யவில்லை, தாபீகள் யாரும் செய்யவில்லை. அது மார்க்கம் என்றால், அது இஸ்லாம் என்றால், அது வஹி என்றால், அது குர்ஆன் என்றால் அது அன்றைய ரசூலுல்லாஹ் காலத்திலே அன்றைக்கு சஹாபாக்கள் செய்திருப்பார்கள். அப்ப இன்றைக்கு மனுஷனால நுழைக்கப்பட்ட, மனுஷனால புகுத்தப்பட்ட ஒரு அம்சமே தவிர மார்க்க அடிப்படை கிடையாது. எந்த அளவுக்கு கேட்டால் சிலர்கள் தெரியாமல் புரியாமல் குர்ஆனை விட இன்றைக்கு அந்த மௌலூது கிதாப் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வாழ்க்கையில குர்ஆன் ஓதி இருக்க மாட்டார்கள். ரபீல் அவ்வல் மாதம் வந்த நேரத்திலே கால் சுகம் இல்லாவிட்டாலும் கூட, ஊனமுற்றவராக இருந்தாலும் கூட அதுக்கு ஆட்டாவில் சென்று அதுக்கு போட்டி போட்டுக் கொண்டு முக்கியத்துவப்படுத்தி ஓதுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அதை ஓதுவதன் மூலமாக எந்த ஒரு நன்மை கிடையாது. நன்மை கிடைப்பதற்கு மாற்றமாக தீமை அல்ல, அது ஷிர்கான வாசகங்கள் முழுக்க முழுக்க நுழைந்திருக்கிறது. இந்த மௌலூது கிதாபுகளில ஒன்று நன்மை கிடைக்கும் என்று படித்தால் அதுக்கு நன்மை கிடைக்காது. ஒன்று. இரண்டாவது, அதுல வருகின்ற எல்லா வாசகங்களும் 100க்கும் மேற்பட்ட வாசகங்கள் ஷிர்கான வாசகங்கள், ஆபாசமான வாசகங்கள்,
கட்டு கதையான வாசனைகள், இப்படி நிறைய செய்தி உங்களுக்கு எடுத்து காட்ட முடியும். ஒன்று பாருங்கள், எல்லாருக்குமே தெரியும் பாவத்தை மன்னிப்பது யாருன்னு கேட்டால் சின்ன புள்ள கூட சொல்லும் அல்லாஹ் என்று சொல்லும். நோயை குணப்படுத்துவது யாருன்னு கேட்டா சின்ன புள்ள கூட சொல்லும் அல்லாஹ் என்று சொல்லும். ஆனால் இந்த மௌலூதி கிதாபுகள்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? நபிகளாரை பார்த்து அந்த கஃபாருல் ஹத்தாயா, நபியை நீங்கள் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர், சாதாரண பாவம் இல்ல, பெரும் பெரும் பாவங்களாக எதெல்லாம் இருக்குமோ அத்தனை பாவங்களை நபியை நீங்க மன்னிக்கக்கூடியவர் என்று அந்த மௌலூதி கிதாபிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது ஒமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை தவிர யார்? அதனால ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் கூட தன்னுடைய பாவத்தை யாரிடம் கேட்கிறார்கள்? அல்லாஹ்விடம் தான் கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 விடுத்த பாவ மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற வசனம் என்ன? அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் யார் என்று கேட்கிறான். இந்த வசனத்தை மறுத்து ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படை செய்திகளை மறுத்து என்ன சொல்லப்படுகிறது? நபியே, நீங்கள் பெரிய பாவங்களை எல்லாம், சாதாரண பாவம் அல்ல, பெரிய பெரிய பாவத்தை எல்லாம் நீங்க மன்னிப்பீங்க என்று சொல்லப்பட்டார். என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சொந்தமான பண்புகளை இன்றைக்கு ஒரு நபிமாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான பண்புகளோ அது யாருக்கு நாங்கள் கொடுக்க முடியாது. ஒரு மலக்கு கொடுக்க முடியாது, ஒரு அவுலியா கொடுக்க முடியாது, ஒரு நபிமார்களுக்கு கொடுக்க முடியாது, யாருக்கு நாங்கள் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான பண்பு தான் மன்னிக்கின்ற அதிகாரம். மன்னிக்கின்ற அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. ஆனால் இந்த மௌலூதி கிதாபை ஏற்றுக்கொண்டா என்ன தெரியுமா? அல்லாஹ் மன்னிப்பாரு, ரசூலுல்லாஹ் மன்னிப்பார். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தமான பண்பை இந்த ரசூலுல்லாஹ் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிப்பது யார் என்ற கேள்வி கேட்கிறான். யாரும் இல்லை நல வழங்கப்படுத்துகிறான். இது ஒரு அம்சம். இரண்டாவது பாருங்கள், அது முபரி சக்காமி என்ற வார்த்தம். நபியே, நீங்கள் நோயெல்லாம் குணப்படுத்தக்கூடியவர், என்ன நோய் இருக்குமோ அனைத்தையும் நீங்க குணப்படுத்துவீங்க என்று மௌலூதி கிதாபுகள்ல இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவர்கள் சில நபிமார்கள் நோய்வாய்ப்படுகின்ற பொழுதும் ரசூலுல்லாஹ் துஆக்களை கொண்டு ஓதி பார்ப்பார்கள். என்ன, தண்ணீர ஓதி இல்ல, சும்மா ஓதுவார்கள். ஓதுகின்ற பொழுது பாருங்கள், அதுஹபில் பாசரப் பின்னாஸ் இஷ்பி அந்த ஷாபி என்ன கேட்கிறார்கள்? இறைவா, நீதான் நிவாரணம் அளிக்கக்கூடியவன், உன்னுடைய நிவாரணம் தவிர வேறு எந்த நிவாரணமும் கிடையாது என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவர்களாக என்ன செய்வாங்க கேட்டா துஆ கேட்பார்கள். அப்ப நோயை குணப்படுத்துவது யாரு? அது அல்லாஹ் தான் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த நபி, அல்லாஹ் ஸலாஹியத்து கூறிய நபி, பல மற்ற நபிமார்களை விட வித்தியாசமாக கூறிய நபி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கென்று பல சிறப்புகளை இருக்கிறது. அதே ஒரு சிறப்பு தான், நாளை மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்திலே எல்லாரும் நிறுவனமாக எழுப்பாட்டப்படுவோம். அப்போது முதலாக யாருக்கு ஆணை கொடுக்கப்படும் தெரியுமா? அது இப்ராஹிம் நபிக்கு தான் ஆணை கொடுக்கப்படும். அவ்வளவுக்கு சிறப்பான அந்த நபி. இந்த நபி ஒரு சொல்லுகின்ற செய்தியால சொல்லி காட்டுகிறார். வையா மரித்துவ, நான் நோயுற்றால் அல்லாஹ் தான் என்னை குணப்படுத்துவான் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன வசனம்? அவன் நபிமார்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாஹ் தான் நோயை குணப்படுத்துவான், அல்லாஹ் தவிர யார் நோயை குணப்படுத்த முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அது நபிமார்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மௌலூதிக்கு தான் சொல்லுகிறது, நபியே, நீங்க பெரிய பெரிய நோய், எந்த நோய் இருக்குமோ அதெல்லாம் நீங்க தான் குணப்படுத்துவீங்க என்று அல்லாஹ்வுக்கு தகுதியான பண்பை ஒரு நபி கொடுக்கப்படுகிறது. ஷிர்க் இல்லையா? அப்ப ஒரு மனிதன் ஷிர்க் வைத்து விட்டால், ஒரு மனிதன் இணை வைத்து விட்டால் எங்க போவானா? நிரந்தர நரகம். தௌபா செய்யாமல், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்காமல் அவன் மரணித்து விடுவானாக இருந்தால் காலகாலமாக நரகத்திலே பொசுக்கப்படுவான். அவனுக்கு விடுதலை கிடையாது. ஷிர்க் வைக்காமல், பட்டி எடுக்காமல், தற்கொலை செய்து கொள்ளாமல், ஒரு மனுஷன் அநியாயமா கொலை செய்யாமல், இதை செஞ்சு மன்னிப்பு கேட்காமல் யார் மரணிக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் நிரந்தர நரகம் என்ற வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆனால் இதை தவிர்ந்த சில பாவங்கள் ஒரு மனுஷன் செய்வானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்திலே போட்டுவிட்டு பிறகு அல்லாஹ் சுவர்க்கத்தில் தூக்கி போடுகிறான், சலுகையாக வழங்குகிறான். ஆனால் உண்மையிலே ஷிர்க் வைத்துக் கொண்டும் அது மன்னிப்பு கேட்காதவனாக
திருந்தாதவனாக அந்த நிலைமையில மரணிப்பானாக இருந்தால் அவன் காலம் முழுக்க நரகத்திலே பொசுக்கப்படுவான் செய்தியை எங்களுக்கு அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவா சொல்லி காட்டுகிறது. எனவே அன்பானவர்களே, அப்ப இந்த மௌலிது கிதாப் ரசூலுல்லாஹ் காலம் இருக்கவில்லை. எழுதப்பட்ட அத்தனை வரிகளும் ஷிர்கான வரிகள். இது மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான வரிகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். ஆனா எல்லாத்தையும் இன்றைக்கு வழங்கப்படுத்த வேண்டியிருக்கிறது. இன்னொரு சில செய்தி வழங்கப்படுத்த பாருங்கள். உண்மையில நன்மை கிடைக்க படிக்கிறார்கள். ஒரு ஆபாசமான ஒரு செய்தி இருக்கிறது. ஷாவுல் ஹமீது மௌலிது இருக்கிறது. அந்த மௌலிதில தன் மகனுக்கு பொன் பார்க்க வேண்டும். பொன் பார்ப்பதற்காக பெண்கள் குளிக்கின்ற ஒரு சபைக்கு செல்கிறார். அந்த இடத்துக்கு போக முடியுமா? பெண்கள் குளிக்கின்ற அந்த இடத்துக்கு போவது எவ்வளவு தவறான காரியம். அங்க போய் அங்க டெஸ்டிங் பண்ணி பொருத்தமிழ் சொல்லுகின்ற சம்பவங்கள் எல்லாம் மௌலிது கிதாபுகள் இருக்கிறது. இதை படித்த நன்மை கிடைக்குமா? எவ்வளவு ஆபாசமான அந்த காரியம். அப்ப இது ரசூலுல்லாஹ் உருவாக்கிய வசனங்கள். அப்ப அது எவ்வளவு அழகான மார்க்கம். ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எந்த பெண்ணுடைய கையும் தொட்டது கிடையாது. அவ்வளவு தூய்மையானவர்கள். பெண்கள் பையத்தை வருவார்கள். பையத்தை வருகின்ற நேரத்தில் பெண்களுக்கு எப்படி வைத்திருப்பார்கள்? ரசூலுல்லாஹ் கையை பிடிக்கல. ஆண்களுக்கு கையை பிடிக்கின்ற பொழுது பெண்களுக்கு கையை நீட்டி தான் வைத்திருப்பார்கள். அப்ப ரசூல் அவ்வளவு பக்குவமானவர்கள், அவ்வளவு பக்குவமா போதித்தவர்கள், பக்குவமான மார்க்கம், தெளிவான மார்க்கம். ஆனால் இந்த மௌலிது கிதாபுகள்ல ஒரு ஆபாசமான வசனங்கள் இருக்கிறது. இதை படித்தா நன்மை கிடைக்குமா? சுவர்க்கம் போக முடியுமா? அப்ப இன்றைக்கு நன்மை என்று அல்லாஹ்வுடைய பள்ளிவாயில படிக்கிறார்கள். அப்ப இதை நாங்கள் எடுத்து காட்டுகிறோம். இது நாங்கள் தெளிவா சொல்கிறோம். இதை நீங்கள் படித்தால் நன்மை கிடைக்காது, நரகம் தான் கிடைக்கும் சொல்கிறோம். காரணம், இந்த மௌலிது கிதாப் ரசூலுல்லாஹ் காலத்தில் உருவாக்கப்பட்ட வசனம் கிடையாது. அது வஹி கிடையாது, அது மார்க்கம் கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னால் 200 வருஷத்துக்கு முன்னால் மார்க்கத்தை கொச்சப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட ஒரு கிதாபை தவிர மார்க்க கிதாபு கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சமும். இன்னொரு அம்சம் தான் பாருங்க. இன்றைக்கு சில பள்ளி வாயில்ல இன்னைக்கு ஸலவாத் ஓதுவார்கள். எப்படி ஸலவாத் ஓதுவார்கள் பாருங்க. பாங்குக்கு முன்னால், பாங்கு சொல்வதற்கு முன்னால் ஸலவாத் ஓதுவார்கள். நாம சொல்லுவோம் பாங்கு முன்ன ஸலவாத் இல்ல என்று சொல்லுவோம். சொல்லுகின்ற போது எங்களை எப்படி விமர்சிப்பாங்க தெரியுமா? பாருங்க, இந்த தௌஹீது கூட்டம் ஸலவாத்தை மறுக்கிறார்கள் என்று எங்களை விமர்சிக்கிறார்கள். நாங்கள் எதை சொல்லுகிறோமோ அந்த மக்களை திசை திருப்பதற்காக வேண்டி, மக்களுடன் அச்சு கருத்துகள் புகுத்துவதற்காக வேண்டி, எங்களை பயானை கேட்காம தடுப்பதற்காக வேண்டி அவங்க கையாளுகின்ற சூழ்ச்சி என்ன தெரியுமா? இவர்கள் யாரு தெரியுமா? ஸலவாத்தை மறுக்கிற கூட்டம். இப்படி சொல்வார்கள். நாங்க இருக்கியா ஸலவாத்தை மறுத்திருக்கிறோமா? நாங்க தான் அதிகமா ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஸலவாத் ரசூலுல்லாஹ் இந்த இடத்தில் பயன்படுத்தினார்கள் என்பதை நாங்க பார்க்க வேண்டும். எப்படி பயன்படுத்துகிறார்கள்? சொல்லுகிறார்கள், ஒரு முஅத்தின் பாங்கு சொல்லுகின்ற பொழுது சொல்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர் என்றால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லுங்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல என்றால் நீங்களும் அஷ்ஹது அல்லாஹ் சொல்லுங்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் நீங்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மது சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதே மாதிரி சொல்லுங்க. ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா வருகின்ற பொழுது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுங்கள். அது பாங்கு முடிஞ்சிட்டா, பாங்கு முடிஞ்சதுக்கு பின்னால நீங்க ஸலவாத் சொல்லுங்கள். சும்ம சல்லு அலைய ஸலவாத். என்ன ஸலவாத்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத் ஓது முடிஞ்சதுக்கு பின்னால பாங்கு ஓதுமா. பாங்கு துஆ என்ன? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வ ஸலாத்து காயிமா ஆதி முஹம்மதுல் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூத் அல்லதி வஅத்தா. உடனே பாங்கு துஆ. சையதுனா அந்த வார்த்தையெல்லாம் மனசுல நுழைவிக்கப்பட்ட வார்த்தைகள் தான், ஹதீஸ்ல கிடையாது. இவ்வளவுதான் புகார்ல வருகின்ற வாசகம். அன்பானவர்களே, ரசூலை என்ன சொல்லி காட்டுகிறார்கள்? பாங்கு முடிஞ்சதுக்கு பின்னால ஸலவாத் சொல்லுங்கள். ஸலவாத் சொல்லி பாங்கு துஆ ஓதுங்கள். இதான ஹதீஸ். இதா புகார்ல வருகின்ற செய்தி, இதா முஸ்லிம் வருகின்ற செய்தி. என்ன செய்யறாங்க தெரியுமா? பின்னால் ரசூலை சொல்லுகின்ற பொழுது இவன் பாங்கு முன்னால் சொல்றான் பாருங்க. எவ்வளவு திமிரா நடக்கிறாங்க. அப்ப ரசூலை நேசிக்கிற கூட்டம், ரசூலா விரும்புகின்ற கூட்டம், உயிரை விட நேசிக்கிற கூட்டம் என்ன செய்யணும்? ரசூலா பின்னா செய்தால் பின்னா செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், எங்களுடைய உங்களுடைய மார்க்கம் கிடையாது. நாங்க நினைச்சமாய் முன்னா செய்வதற்கும் பின்னா செய்வதற்கு எங்களுடைய மார்க்கம் கிடையாது. ரசூலை எந்த இடத்திலே எப்படி சொன்னார்களோ அதே மாதிரி நாங்க செய்ய வேண்டும். ரசூலை எப்படி வழிகாட்டுகிறார்கள்? நீங்க போய் கேளுங்க. அப்போ நீங்க போய் கேளுங்க,
பின்ன செலவாத்து இருக்கா இல்லையா தெரியாது, அது சொல்ல மாட்டார்கள். காரணம் என்ன? அதை சொல்லி கொடுக்கல. எதை ரசூல வழிகாட்டினார்களோ, எதை ஹதீசுகள்ல வருமோ அது மக்களுக்கு போதிக்கப்படல. எது போதிக்கப்படுகிறது? ரசூல சொல்லாத, அங்கீகரிக்காத, அது மார்க்கம் போதிக்கப்பட்டு பாங்கும் போது செலவா சொல்லப்படுகிறது. நாம என்ன கேட்கிறோம்? இது அப்படி சொன்னார்களா? பின்னால் தானே சொன்னார்கள். ஏன் நீங்க முன்னால் போய் சொல்றீங்க? இப்படி சொன்னா செலவாத்த மறுக்கிறோம். நாங்க மறுக்கிறோமா? அவங்க மறுக்கிறார்களா? நீ பின்னா சொல்லாத ஏன் முன்னா சொல்றீங்க? அது ரசூலா மாற்றம் செய்றீங்க. ரசூலா மாற்றம் செய்ய முடியுமா? ரசூலுக்கு எதிராக நடக்க முடியுமா? ரசூல வார்த்தைக்கு மதிப்பளிக்காம நடக்க முடியுமா? ரசூல வார்த்தைக்கு மதிப்பளிக்காம நடந்தா நாங்க சுவர்க்கம் போக முடியுமா? அப்ப நாங்க நினைச்ச மாதிரி ஒன்று கூட்டுவதற்கும் குறைப்பதற்கு சேர்ப்பதற்கும் இது யாருடைய மார்க்கம்? என்னுடைய மார்க்கம் அல்ல, உங்களுடைய மார்க்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது. முழுமையாக்கப்பட்ட மார்க்கத்தில் எங்களுக்கு கூட்டுவதற்கு குறைப்பதற்கோ எங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இதை நாங்கள் தெளிவா சொல்லுகிறோம். அப்ப எங்களுக்கு என்ன பட்டம் சொல்கிறார்கள்? சலவாத்தம் மறுக்கிற கூட்டம். இது ஒன்று பாருங்க. அதே போன்று பாருங்க, ஒரு சபையை முடிக்கின்ற பொழுது சலவாத்து ஓதுகிறார்கள். ரசூல என்ன சொல்லி காட்டுறாங்க? சபையை முடிக்கின்ற பொழுது சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிரு வ அத்தூபு இலைக். இதானே சொல்லி காட்டுனாங்க. அவர் ரசூல எதை சொன்னா அதை சொல்லுவோமே. அப்ப எதை சொன்னால் அதுக்கு மாற்றமாக நீங்க ஒன்று செஞ்சுவிட்டு மார்க்கம் என்று நினைச்சா, மார்க்கம் என்று மக்கள் போதிச்சா எவ்வளவு தவறு, எவ்வளவு தப்பு. அதே நேரத்தில் சில ஊர்கள்ல வாங்க முன்ன அவுது பீஸ்னு சொல்லுகிறார்கள். பாருங்க, இந்த அளவுக்கு போயிட்டு பாருங்க. அதான் அவன் இஷ்டப்படி ஒண்ணு உருவாக்க துவங்கினா ஒத்த என்ன செய்யறாரு? அவுது பிஸ்மி பாங்க முன்னால. இது காலப்ப எப்படி மாறும் தெரியுமா? அவன் பாப்பா என்ன அவுது பிஸ்மி பக்கராவுதுன்னு சொல்லுவான், இன்னும் நிசாவை சொல்லுவான், சூரத்து பாத்தியை சொல்லுவான். என்ன சூரத்து பாத்தியை தான் ஓதுகிறோம். நம்ம கேட்போம், என்ன பாங்க சூரத்து பாத்தி ஓதுறீங்க சொன்னா பாருங்கப்பா குருவான ஒதுக்கணும் சொல்ல பிடிச்சிருவோம். பாருங்க, நாங்க என்ன சொல்லுகிறோம்? பாங்க முன்னா சூரத்து பாத்தி ஓதுனார்களா? அவுது பிஸ்மி சொன்னார்களா? சொல்லாம நீங்க எப்படி நீ ஓதுவீங்க? அப்படி கேட்டா எங்களை எப்படி மறுக்கிறார்கள்? மக்கள் எப்படி போதிக்கிறார்கள்? உங்க அவுது மறுக்கிறார்கள், பிஸ்மியை மறுக்கிறார்கள். இப்படி போதிக்கின்ற அடிப்படை பார்க்கலாம். இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை மக்களுக்கு நீங்க எடுத்துரைக்க வேண்டும். இதில் உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தியா பாருங்க, உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லா காலத்தில் சில கபறுகள் வந்து ரசூலுல்லா காலத்தில் உடைக்குமாறு சொன்னார்கள். பூமிக்கு மேல் உயர்த்தப்பட்ட எந்த கபரா இருந்தாலும் கூட அதை உடைக்குமாறு கட்டளை போட்டார்கள். ரசூலுல்லா வாயா சொன்னார்கள். எந்த அளவு கடுமையா எச்சரித்தான்னு கேட்டால், சொந்த மருமகன் அலியை கூப்பிடுங்க வாங்க, பூமிக்கு மேல எந்த கபர் உயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட அதை நீங்க உடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யாருக்கு சொன்னார்கள்? சொந்த மருமகன் அலிக்கு சொன்னார்கள். அதே மாதிரி இந்த அலிரடியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சி காலம் வருகிறது. அவர் ஆட்சி காலத்தில் ஒரு மனிதரை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் எனக்கு எந்த வேலையை செய்ய சொன்னார்களோ அதே வேலை உனக்கு நான் தருகிறேன் சொல்லிவிட்டு அவர் எங்கெல்லாம் பூமிக்கு மேல கபர்கள் உயர்த்தப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறதோ அதை உடைக்க வேண்டும் சொன்னார்கள். இது இரண்டாவது ஆதாரம். மூணாவது செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ் மனைவி உம்மு ஹபீபா சொல்லுகின்ற பெண்மணி ஒரு ஹபஷா என்ற பகுதிக்கு போய் வருகிறார்கள். அங்க நடந்த சில காட்சிகளை சொல்லுகிறார்கள். என்ன காட்சி? அங்க ஒரு ஆளு கபர் கட்டப்பட்டு வணக்கஸ்தலம் ஆக்கப்பட்டிருக்கிறது. இதை போய் ரசூலுல்லாஹ் முறையிடுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா மாத்த ஃபீஹிம் அபது சாலிக், நல்லடியார்கள் மரணித்து விட்டால் அதுக்கு கபரை கட்டுவார்கள், கபரை கட்டி வணக்கஸ்தலம் ஆக்கிக் கொள்வார்கள். இவங்க யாரு தெரியுமா? உலாய்க்கு ஷிராருல் ஹல்க் இந்தல்லாஹ், படைப்பினங்கள்ல மகா 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 கெட்டவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். யாரு நல்லடியார்களுக்கு கபறுகளை கட்டி வணக்கஸ்தலம் ஆக்குறார்களோ இவர்கள் அல்லாஹ் பார்வையில கெட்ட சமுதாயம் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க, எது ரசூலுல்லாஹ் தடுத்தார்களோ, எது ரசூலுல்லாஹ் கடுமையாக எச்சரித்தார்களோ அதுக்கு மாற்றமா புதுசு உருவாக்கப்பட்டு பாருங்க, புதுசா நுழைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது நாம் கண்டிக்கிறோம், இதை கடுமையா நாங்க பேசுறோம். இது ரசூலுல்லாஹ் செய்யல, உடைக்க சொன்னார்கள். அதோட சேர்த்து பாருங்க என்ன பட்டம் கொடுக்கிறார்கள்? கபரை கட்டி விட்டு அவுலியான பட்டத்தையும் கொடுக்கிறார்கள். ஒரு மனுஷனை பார்த்து இறைநேசன் சொல்ல முடியுமா? எனக்கு என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? வெளிப்படையை பார்த்து நல்லவன் சொல்ல முடியும். வெளிப்படையை பார்த்து நல்லா இருக்கிறாரு, கொடுக்கல் வாங்க நல்லா இருக்கிறாரு, நல்லா பேசுறாரு, வெளிப்படையா நல்லவர் சொல்லலாம். இவரு அந்த இறைநேசரு ஒரு மகான் என்று யாருக்கு சொல்ல முடியும்? இறைநேசர் என்ன பண்பு தெரியுமா சொல்லுகிறான்? வக்கானியத்தக்கூன்,
தக்குவாவோடு இருப்பார்கள், அவர்கள் இறைநேசர்களாம். தக்குவாவோடு யார் இருப்பாங்களோ அவங்க இறைநேசர்கள். தக்குவா என்ற விஷயத்தை உலகத்தில் வெளிப்படி யார் அறிய முடியும்? இவர் தக்குவம் உள்ளவன், இது யார் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. அந்த அதிகாரம் யாருக்கு கிடையாது. ஆனா இவர் நல்லவரா தக்குவாதாரி என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். அது உள்ள சம்பந்தப்பட்டது. உள்ள சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லுகிறாரு. அல்லாஹ்வுக்கு சொல்லுகிறான், யாருக்கு சொல்ல முடியும்? உங்களுக்கு ஒரு ஜக்காத் அள்ளியில கொடுக்கிறாரு, அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறான்னு யாருக்கு சொல்ல முடியும்? ஹஜ் செய்கிறாரு, அல்லாஹ்வுக்கு ஹஜ் யாருக்கு சொல்ல முடியும்? அப்ப அல்லாஹ்வுக்கு செய்கிறாரா இல்லையா என்பது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். அதான் இறையச்சம். இறையச்சம் என்பது அவர் ஒரு அணக்கம் செய்வாரு, அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்வாரு. அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்வாரா இல்லையா என்பது வெளிப்படை நான் நீங்க சொல்ல முடியாது. நீ பாப்பி 5 நேரம் சொல்லுறாரு, 5 நேரம் சொல்லுறா நீ சொல்லலாம், வெளிப்படை நல்லவன் சொல்லலாம். அல்லாஹ்வுக்கான சொல்லுகிறாரு, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப தக்குவாண்டா அல்லாஹ் மட்டும் அறிவான். அவர் மகான் இறைநேசர் யாரு? தக்குவா உள்ளவர்கள். அப்ப இறைநேசர் என்று யாருக்கு சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாது. யார் ரசூலுல்லாஹ் இறைநேசர் சொன்னார்களோ அவங்க நாங்க சொல்ல முடியும். உதாரணத்துக்கு அபூபக்கர் அலி இறைநேசர் ரசூல் சொன்னார்கள், சுவர்க்கவாதி. உமர் அலி இறைநேசர் சொல்ல முடியும், ரசூல் சொன்னார்கள் சுவர்க்கவாதி என்று. உஸ்மான் அலி இறைநேசர் மகான், அவங்களே சொல்ல முடியும், ரசூல் சொன்னார்கள். ரசூல யார் இறைநேசர் சொன்னார்களோ, யார் சுவர்க்கவாதி சொன்னார்களோ அவங்க எல்லாம் இறைநேசர்கள் தான். ஆனா ரசூல யார் சுவர்க்கவாதி சொல்லவில்லையோ, எங்களுக்கு காடி தரவில்லையோ, அப்ப யாரும் முடிவெடுக்க முடியாது. இவர் அவுலியா முடிவெடுக்க முடியாது. அப்படி நானும் நீங்கள் முடிவெடுத்து சொன்ன என்ன தெரியுமா? நம்ம மறைவு ஞானத்தை கையெடுத்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு தகுதியான பண்பை தான் கையில் எடுத்திருக்கிறோம், சர்டிபிகேட் எடுத்திருக்கிறோம். அப்படி நாங்க சொல்லிவிட்டால் அது சிறுக்கா மாறிவிடும், பயங்கரமா சிறுக்கு. ஒரு ஆளை பார்த்து அவுலியான்னு சொன்னாலும் சிறுக்கு தான். ஏன் சிறுக்கு? எங்களுக்கு தெரியாது. தப்ப உள்ளவரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அப்ப தெரியாத விஷயம் நான் எப்படி தக்குவன்னு சொல்ல முடியும்? அவுலியா சொல்ல முடியும். அப்ப இன்றைக்கு இலங்கை நாட்டுல அவர் அவுலியான்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்லக்கூடாது, தெரியாது. யாருக்கெல்லாம் அவுலியா தெரியுமா? பாருங்க, பேரை பாருங்க. பீடி மஸ்தான் அவுலியா, கலைய பெண்டார் அவுலியா, இப்படி பேர் அவுலியாக்கள் இருக்கிறார்கள். பேரை பார்த்தாலே விளங்குது, அது வேற விஷயம். பீடி மஸ்தான், மஸ்தண்டால போல அவருக்கு அவுலியான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அவருக்கு போய் மஸ்தான் அவுலியாவே குழந்தைய சாணு கேட்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஷிர்க்கு! இது எங்க வந்த காரியம்? ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலை அடியோடு ஒழித்து கட்டினார்கள், பூர்ணமா ஒழித்து கட்டினார்கள். ஆனால் பிறகு ரசூல மௌத்தா போனது பின்னால புதுசா நுழைஞ்சிருக்கிறது, புதுசா புகுத்தப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் கடுமையா சொல்கிறோம். நீங்க ஒரு ஆளை பார்த்து அவுலியான்னு பட்டம் கொடுத்துட்டீங்கன்னா சிறுக்கு வச்சுட்டீங்க. சிறுக்கு வச்சிட்டோமா? சிறுக்கு வச்சிட்டோம்னா எங்களுக்கு அத்தனை தொழுகைகளும் அழிஞ்சு போயிடும், அத்தனை அமலும் அழிஞ்சு போய்விடும். இதை நாங்கள் சொல்கிறோம். அப்ப இது புகுத்தப்பட்ட அமல் என்பது சுட்டி காட்டுகிறோம். இது 3வது விஷயமாக. 4வது விஷயமா பாருங்க, உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்ல தொழுகை பின்னால் கூட்டு சேர்ந்து ஒரு துவா ஓதுவார்கள், அதை கூட்டு துவா சொல்வார்கள். நாம என்ன சொல்கிறோம்? நீங்க தனித்தனியே கேளுங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா மொழியும் தெரியும், அல்லாஹ்வுக்கு இங்கிலீஷ் தெரியும், அல்லாஹ்வுக்கு உருது தெரியும், அல்லாஹ்வுக்கு மலையாளம் தெரியும், அல்லாஹ்வுக்கு அத்தனை மொழியும் தெரியும். அப்ப நம்ம என்ன சில ஆரம்ப காலத்துல சில லப்பமா என்ன பார்த்தோம் தெரியுமா? இவங்களுக்கு ஊட்டினாங்க அல்லாஹ்வுக்கு அரபு மட்டும் தெரியும். மக்கள் என்ன பார்த்தாங்க? மௌலவி லப்ப நாங்க இப்படி துவா கேட்கிற அல்லாட்ட உண்டு செய்வோம், நான் துவா கேட்ப அரபாது ஆமின்னு சொல்லுங்க முடிச்சுக்கிறாங்க. இப்படிதான் துவா குடும்பம் உருவாக்கப்பட்டது. அப்ப என்ன நடந்திருக்கிறது? அப்ப ஆரம்பத்தில் சில இன்றைக்கு பாருங்க, தமிழ்ல இப்படி கேட்கிற துவா, அப்ப அரபுல கேட்கணும், அரபுல எனக்கு தெரியாது, நான் என்ன செய்யறப்ப அவ பேச ஆமி சொல்லுவோம், அது முடிஞ்சிருக்காத. அப்ப அதனால என்ன விபரீதம் தெரியுமா? அவனை குழந்தை கேட்க மாட்டான், தொழில் பின்னால அவனை மனைவி கேட்க மாட்டான், குடும்ப பிரச்சனை அதை கேட்க மாட்டான், குழந்தை படிப்பேற அதை கேட்க மாட்டான், அவனோட உண்மை மூத்த பத்தி அதுக்கு அவனை கேட்க மாட்டான். இப்ப என்ன நடக்கும்? இமாம் அரபால கேட்பாரு, இவர் ஆமின்னு சொல்லுவாரு. இதயச்சம் வருமா? அல்லாஹ் பத்தி பயம் வருமா? அழுக வருமா? என்ன எதுவுமே வராது. என்ன நடக்குது தெரியுமா? தொழில் பின்னால மூக்கு சுரண்டான், தாடியை சுரண்டான், அங்க இழுக்கிறான், இங்க இழுக்கிறான். ஏன் இப்படி நடக்கிறது? கூத்து நடக்கிறது. ஏன் அச்சம் இல்லாம போயிட்டு, ஏன் பயம் இல்லாம போயிட்டு? அப்ப என்ன தெரியுமா? இன்னொரு மொழியில கேட்டு அப்படி விளங்கும். உதாரணத்துக்கு 99 வயசு உள்ள ஆம்பளை இருப்பாரு, அழகான சாலியான மனைவியை தானு கேட்டா அவர் ஆமின்னு சொல்லுவாரு.
அவர் 99 வயசு உள்ளவருக்கு என்னது மனைவி அவர் தெரியாம ஆமீன் சொல்லுவாரு. அப்ப என்ன இதுதான் நிலைமை. அப்ப நம்ம என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலை இதை செஞ்சிருந்தா நம்ம செய்வோம். ரசூலுல்லாஹ் மதீனா வாழ்க்கையில் ஒரு தொழுகையில துஆ கேட்க சஹாபாக்கு ஆமீன் சொல்ல எங்கேயாவது ஹதீஸ் இருக்கிறதா? புகாரியில, முஸ்லிமில, திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, இப்னு ஹிப்பான், தாரகுத்னி, பைஹக்கி இவ்வளவு கிரந்தம் இருக்கிறது. ஒரு கிரந்தங்களில் எங்கேயாவது துஆ கேட்க சஹாபாக்கு ஆமீன் சொன்னார்கள் இல்லையே. அப்ப அதுக்கு மாற்றமாக என்ன இருக்கிறது குர்ஆன்ல? சூரா ஆராஃபில் உது ரப்பக்கும் தவறு வஃபியா, நீ துஆ கேளுங்க. எப்படி கேட்கணும்? நீங்க ரகசியமா கேளுங்க, பணிவாக கேளுங்க, உள்ளச்சத்தோட கேளுங்க என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பணிவா கேட்கணும்னாக்க என்ன அர்த்தம்? ரகசியமா கேட்கணும் என்ன அர்த்தம்? சத்தமோடு கேட்க கூட அர்த்தம் தானே. அப்ப இன்றைக்கு என்ன நடக்கிறது? எப்படி கேட்கிறாங்க தெரியுமா? பாட்டுமாய் கேட்கிறாங்க. அவ்வளவுதான் துவா கேட்கிறாங்க. கிராதோரமாய் ஒரு ஆட்ட போய் நான் கேட்கிறேன், ஒரு சேவை கேட்க போறேன், எனக்கு வந்து ஒரு கடன் தரணும். கிட்ட போயிட்டு 500 ரூபா தாங்க இழுத்து கேட்டோம்டா எனக்கு 500 ரூபா கையில் தர மாட்டா, கணக்கு தருவார். கேட்கறது ஒரு முறை இல்லையா? என்ன ஒரு 500 கேட்கும் போது என்ன பாட்டு படிக்கிறீங்க? ஒரு கவிதை நடையில கிட்ட போய் கேட்டோம்டா என்ன பாரு கேட்கறதுக்கு ஒரு 500 எப்படி கேட்கணும்? 10 நாளைக்கு 500 தாங்க கேட்டா அப்படி மன இறங்கி தருவாரு. அப்ப கிட்ட பாட்டுமா இழுத்தீங்கன்னா தருவாரா? மனம் இறங்குமா? அப்ப துவா அதானே கேட்கிறாங்க. அவங்க கிராத்துமா கேட்கிறாங்க, கிராத் ஓதுறமாய் துவா ஓதுறாங்க. அல்ல துவா ஒரு அதுக்கு ஒரு தேவையை கேட்டா எப்படி கேட்கணும்? அழகா கூனி குறுகி ஒரு இடத்துக்கு இருந்து பணிவாயிருந்து, யா நீ இறக்கம் உள்ளவன், நீ வந்து ரஸ்ஸாக்கு இப்படி அல்லா புகழ்ந்து கேட்டு பாருங்க. அல்ல தருவானா இல்லையா? அழுக வருமா இல்லையா? பயம் வருமா இல்லையா? அப்ப அச்சம் போயிட்டு இறைச்சமெல்லாம் எல்லாம் போயிட்டு அச்சம் பயம் ஒன்றுமே இல்லையா? எனக்கு அழுக வரல. நிலைமை என்ன தெரியுமா? நம்ம சரியா முறையில் கேட்கல. நம்மளோட மொழியில கேளுங்க. நம்மளோட மொழி தமிழ் மொழி, அழகா கேளுங்க. அல்லாஹ்ட்ட அல்லாஹ்க்கு எல்லா மொழியும் தெரியும். ஊமக்காரன் எப்படி எந்த மொழியில கேட்பான்? அவன் மொழி அவன் கேட்க போறான். அப்ப விளங்கி கொள்ளுங்க. அப்ப தொழுகை பின்னால உங்களோட தேவைகளை உங்களோட மொழியில தனியே இருந்து கொண்டு நீ அழுது புலம்பி கேளுங்க, அல்லாஹ் அங்கீகரிப்பான். இதுதான் ரசூலுல்லாஹ் காட்டின வழிகாட்டல். இதுக்கு மாற்றமா புரோக்கர் வழிகாட்டு. என்ன புரோக்கர்? இவர் கேட்க ஆமீன் சொல்ல அந்த வழிகாட்டல் என்பது இல்ல. அப்படிப்பட்ட வழிகாட்டு ரசூலுல்லாஹ் காட்டல. சஹாபாவுக்கு காலத்து இல்ல, சஹாபிங்க காலத்து இல்ல, தபா தாபியின் காலத்து இல்ல, இமாம்கள காலத்தும் இல்ல. இமாம் ஷாஃபி என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? நீங்க துவா கற்றுக் கொடுங்க, துவா கற்றுக் கொடுங்க, பாடம் ஆயிட்டாண்டா அதை கூட விட்டுருன்னு சொல்லுகிறாங்க. ஷாஃபிமா சொல்லுகிறாரு. அப்ப இமாம்கள் காலத்துல கூட்டு துவா இருக்கல, பிறகுதான் உருவாக்கப்பட்டது காரியம், புகுத்தப்பட்ட காரியம். அப்ப விளங்கிக் கொள்ளுங்க. இது நீங்க ஒவ்வொரு தனிநபர்களும் எந்த பள்ளி வாயிலுக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் உங்களோட மொழியில சொந்த மொழியில கிட்ட கையா ஓய்ச்சிலாங்கள். ஆட்கள் என்ன செய்யணும் கேட்டா நம்ம தப்பா நினைச்சிருவாங்க சொல்லிட்டு நடிக்கிறது கிட்ட கை நீட்டிட்டு ஆமீன் சொல்றல எல்லாரும் ஒய்த்துட்டு ஒய்த்துறது. யாருக்கு நடிக்கிறீங்க? மார்க்கது இல்லை என்று விளங்கிட்டீங்கன்னாக்கா உன் ஊருக்கு பயப்படணுமா? சமூகத்துக்கு பயப்படணுமா? கௌரவத்தை பார்க்கணுமா? என்ன கௌரவம் இல்லை. எது போனாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் எனக்கு தேவைன்னு வாழ வேண்டும். ஊருக்காக, பெற்றோருக்காக, சமூகத்துக்காக நான் வாழக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? மௌத் என்பது இன்னைக்கு வந்து விடலாம், நாளைக்கு வந்து விடலாம். நீங்க மௌத்தா போன உங்களுக்கு கௌரவம் உங்களுக்கு மறுமையில பதில் சொல்லுமா? உங்களோட குடும்பம் பதில் சொல்வார்களா? உங்களோட பள்ளி தலைவர் பதில் சொல்வாரா? யாரும் அங்க பதில் சொல்ல மாட்டார்கள். நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு செஞ்ச அமல் மாத்திரம்தான் மறுமையில கை கொடுக்கும். அன்பானவர்களே, அப்ப இதை நாங்கள் செய்கிறோம். மார்க்கத்தில் தனி கேட்க சொல்கிறோம். அதே போல சுபகுல குனுத் ஓதப்படுகிறது. நாம என்ன சொல்கிறோம்? சுபகுல எங்களுக்கு குனுத் ஓத தெரியாதா? எங்களுக்கு நல்லா ஓத தெரியும். நம்ம ஏன் சுபகுல குனுத் ஓதல்ல? நம்ம ஏன் காரணம்? சும்மா ஏன் ஓதாம இருக்கிறோம்? எங்களுக்கு என்ன பாடம் இல்லையா? பாடமாக்க தெரியாதா? நல்ல பாடம் தான். ஏன் ஓதுறது தெரியுமா? உயிரை விட நேசிக்கும் ரசூலை எப்படி நடந்து கொண்டார்கள்? ஒரு மாசம் தான் ஓதினார்கள். ஒரு மாசம் தான். என்னத்துக்கு ஓதினார்கள்? காபிருக்கு முஸ்லிமுக்கு இடையில ஒரு யுத்த உடன்படிக்கை நடக்கிறது. என்ன, உங்களோட ஆக்களை நான் கொள்ள மாட்டோம், எங்கட ஆக்கள் நீங்க கொள்ளக்கூடாது, உடன்படிக்கை. இது காவிரி நினைக்கிறான் தெரியுமா? அந்த கொஞ்சம் பேர் கூப்பிடுறான், தாங்க உன் மார்க்கத்தை படிக்கணும்னு கூப்பிட்டு முனாபிக்தனமாக 70 ஹாபில்மார்கள் கொலை செய்கிறான். கற்பனை பண்ணி பாருங்க. பத்ர் யுத்தத்துக்கு முற்பட்ட காலம். ஒரு சஹாபி இஸ்லாத்துக்கு எடுப்பதா இருந்தா
எவ்வளவு தியானம் செய்யணும், சும்மா அடியா வாங்கணும். அப்ப 70 பேர்கள் சாதாரண கொல்லப்பட்ட எவ்வளவு கவலை வரும் கற்பனை பண்ணி பாருங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தியானம் செஞ்சு நான் 70 பேர் சேர்த்திருக்கிறேன், அதுக்கு 70 பேர்கள் அநியாயமா கொண்டு விட்டார்களே. அப்ப ரசூலுல்லாஹ் குனுத் என்ன ஓதுகிறார்கள்? 5 நேரம் ஓதுகிறார்கள். அல்லாஹ் இது சமூகம் அந்த நாசமாகட்டும், இந்த ரக்குவான கோத்திரம் அழிஞ்சு போகட்டும் என்று சொல்ல பதுவா செய்கிறார்கள். ஒரு ஷஹ்ரன் மூத்த சாபியை தொடர்ந்து ஒரு மாசம் ஓதினார்கள். சும்மா தரக்க பிறகு விட்டார்கள். பிறகு விட்டது பின்ன யாரும் தொடரல. அதுக்கு இன்னொரு ஆதாரம் எடுத்து வைக்கிற பாருங்க, தெளிவான ஆதாரமா. தாபிங்கள் காலத்துல பாப்பா தாபி, இந்த மகன் தாபி, பாப்பா சஹாபி. பாப்பாட கேட்கிற பாப்பா, நீங்க அசல்லைத்த கல்ப ரசூலில்லா, ரசூலா பின்னா நீங்க சொல்லுறீங்க, ஆமா சொல்லுறேன். வகல்ப அபூபக்கர், அபூபக்கர் பேர் சொல்லுவீங்க, ஆமா சொல்லுறேன். வகல்ப உமர், உமர் பேர் சொல்லுவீங்க, ஆமா சொல்லுறேன். இந்த சஹாபாக்கள் எல்லாம் சுபு அயக்குனு தூண பில் ஃபஜ்ர், சுபுல குனுத்துவதா இருக்கலாம் என்று சாவி கேட்கிறார். அதுக்கு வாப்பா விளக்கம் சொல்கிறார், ஐய முனைய முஹதத், என் அரபி குழந்தைய அது புதுசாக உருவாக்கப்பட்டவை, புதுசாக புகுத்தப்பட்டவை என்று அன்றைக்கு சஹாபி தாபிக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அப்ப என்ன விளக்கம்? ரசூலை எப்ப விட்டாங்களோ தொடர இல்ல, அது திரும்பி செய்யல என்பதற்கு முகாலவாத செய்தி அசையில வருகிறது. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? ரசூலை விட்டா விடணுமா இல்லையா? அதான் நேசிக்கிற கூட்டம், அதான் விரும்புகிற கூட்டம். அப்ப என்ன நீங்க சுபோக்கு மட்டும் ஓதுறாங்க, ரசூலை காட்ட வழிகாட்டல, சுபோக்கு மட்டும் ஓதுனார்களா? அதோட பாருங்க என்ன கவலை தெரியுமா? சுபோட சேர்த்து அல்லாஹ் மஹதினி தீமன் ஆகுது. இது எதுக்கு ஒரு குழு தெரியுமா? அது ரசூலா ஹசன் அலிக்கிற ரசூலா ஒரு துவா கற்றுக்கொண்டு, துவா சும்மா கற்றுக் கொடுத்தார்கள். அதை அங்குள்ளத்துக்கு இணைச்சி எடுத்து சுபோல இணைச்சி செய்யறாங்க. அப்படி இணைச்சு துவா ஓதுறான் பாருங்க. எவ்வளவு பாரதூரம் தெரியுமா? அல்லாஹ் மார்க்கத்தில் எப்படி விளையாடப்படுது தெரியுமா? மார்க்கத்தை கூட்டேலுமா, குறைக்கேலுமா, இணைக்கேலுமா? ஏழாது. அப்ப இந்த செய்யப்படுகிறது. நம்ம என்ன செய்கிறோம்? இல்ல, புகாரி படிச்சு பாருங்கள். புகாரி கிரந்தம் உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிரந்தம். அந்த கிரந்தங்கள் ஆதாரம் காட்டுகிறோம். விட்டார்கள் வருகிறது. தாபிகள் காலத்துக்கு கூட தெளிவா சட்டம் இருக்கிறது. அப்பயே நம்ம செய்யணும், அப்பயே நம்ம குணுத்தோதணும். அப்ப குணுத்தோதையிலுமா? அப்ப ஓதக்கூடாது. அப்ப சுபோல நீங்க நன்மை, உங்களுக்கு சுபோ தொழுகு நன்மை கிடைக்கணும்னா ரசூலை சொன்னமா நீங்க குணுத்து இல்லாம சொல்ல வேண்டும். இது ரசூலான வழிகாட்டல் இல்லை. பிழை என்றால் எந்த உலமா இருந்தாலும் பேசலாம். உலகத்துல இலங்கையில எந்த உலமா இருந்தாலும் கூட இல்ல குணுத்து ஆதாரமிக்கு கூடுதலாக ஆதாரமிக்கு சொன்னா நம்ம பேசுவோம். பள்ளிவாயில பேசுவோமா? எந்த இடத்துல போனாலும் பேச ரெடியா இருக்கேன், ரெடியா இருக்கிறோம். நம்ம ஏன் பேச பயப்பட மாட்டோம்? ஏன் நிறைய பேரை கூப்பிடுவாங்க, பேசுவோம். வாங்க மக்கள் மத்தியில் பேசுவோம். தலைவன் ஏன் கூப்பிடுகிறோம்? ஆதாரத்தோடு இருக்கிறோம், பக்க பலத்தோடு இருக்கிறோம். நாங்க ஓடி ஒழிக்க மாட்டோம். இன்றைய வரைக்கும் இலங்கை சவால் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை சவால்? கூட்டுதுவாக்கு ஆதாரம் காட்டினா 2 லட்சம் ஒரு இடத்துல, ஒரு 5 லட்சம் மட்டும் சவால் இன்னைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கு. சந்தோஷமா தருவோம் என்ற ஒரு அடிப்படை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. யாரும் காட்டல. சல்லி இன்றைக்கும் இருக்கிறது. 5 லட்சம் சல்லி அப்படி இருக்கிறது. ஆனா மக்கள் யாருமே ஆதாரம் காட்டல. என்ன சொல்லவா? ஏன் இப்படி உறுதியை சொல்கிறோம்? இல்லை, ஹதீஸ்ல இல்ல, மனுஷனால் புகுத்தப்பட்டவைகள். எனவே அது நாங்க செய்யக்கூடாது. அடுத்த குத்துபாவிலே இன்னும் சுருக்கமா சொல்லி முடிச்சு கொள்ளலாம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவரைக்கும் நாங்கள் ஒரு சில செய்திகளை மாத்திரம் நாம் தொட்டு காட்டியிருக்கிறோம். மார்க்கத்தில் புகுத்தப்பட்டவைகள் 1-2 அல்ல, ஏராளமாய் புகுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் சில சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது ஒவ்வொன்றை விளங்கப்படுத்து. ஜனாசாவுக்குள் என்ன நுழைஞ்சிருக்கிறது, கல்யாணத்துக்கு என்ன நுழைஞ்சிருக்கிறது, இப்படி நிறைய திருமணம் நடந்த அந்த கிடைத்த குழந்தைக்கு என்ன நடந்திருக்கிறது, இப்படி நம்ம ஒரு கடை ஓப்பனுக்கு நடந்திருக்கிறது, ஒரு பில்டிங் கட்டும்போது நடந்திருக்கிறது. இப்படி சொல்ல போனோம்னா அவர் கணக்கில் மனிதன் பேசலாம். அவர் நுழைஞ்சிருக்கிறது. சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது செய்யலாம். அது விரிவா வழங்கப்படுத்துவோம். இப்போது பாருங்க, இதெல்லாம் நம்ம ஏன் கூடாது சொல்லுகிறோம் கேட்டா ஹதீஸை பாருங்க. என்ன சொன்னார்கள்? ரசூல்லா காலத்தில் பாருங்க, ரசூல்லா சஹாபாக்கள் யார் மார்க்கத்தை ஒண்ணு கூட்டுவோம் குறைக்கும் இல்லை. பின்வருகின்ற சமூகம் வந்து இந்த மார்க்கத்தை கொச்சப்படுத்தக்கூடாது என்பதற்காக ரசூல்லா போட்ட வேலி பாருங்க. என்ன வேலி போட்டார்கள்? மண் அமில் அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபவரத்துன். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நான் காட்டாத அமலை
அங்கீகரிக்காத ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அந்த அமல் நிராகரிக்கப்படும் என்ற ஒரு செய்தி, ஒரு வேலையை போடுகிறார்கள். ஈயாக்கும் உங்களை நான் எச்சரிக்கிறேன், ஓ முஹததாத்துல் உமூர் மார்க்கத்தில் புதுசு புதுசா உருவாக்குவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். யாருக்கு சொல்கிறார்கள்? சஹாபாக்களுக்கு. சஹாபா கூட்டினார்களா, குறைத்தார்களா? இல்ல. நான் மௌத்தா போனதுக்கு பின்னால இது யாரும் தொடரக்கூடாது, இது யார் செய்யக்கூடாதற்காக சொல்ல போட்ட அடிப்படையான வேலைங்க. இந்த ஹதீஸை பாருங்க. இந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது எனக்கு என்ன விளங்கு தெரியுமா? என்னமோ ரசூலை இப்ப வந்து சொன்னமா இருக்கு, இப்ப வந்து இறங்கி சொன்னமா இருக்கு. பாருங்க என்ன அர்த்தம்? அன்றைக்கு சஹாபாக்கள் யாரும் கூட்டல, குறைக்கல். என்ன சொன்னார்கள்? உங்களை நான் எச்சரிக்கிறேன், மார்க்கத்தில் புதுசு புதுசா உருவாக்குவதை எச்சரிக்கிறேன் சொன்னார்கள். அது இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. ரசூலை எதை எச்சரித்தார்களோ அந்த எச்சரிக்கையை தாண்டி இன்றைக்கு நிறைய உருவாக்கி இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் பிரச்சாரத்தின் மூலமாக நிறைய ஒழிக்கப்பட்டிருக்கிறது. தூய்மையான அமல் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அமலை செஞ்சாலும் கூட இது ரசூலை சொன்ன அமலா, ஹதீஸ்ல வந்த அமலா கேட்கு அளவுக்கு இன்றைக்கு சமூகம் உருவாகி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஏன் வேற வேற ஜும்மா போய் இங்க வந்திருக்கிறீங்க? நீங்களா ஏன் ஜும்மாவுக்கு இடம் போகாம இருக்கு கேடுறீங்க? நீங்க இங்க போனா இங்க நல்லதை சொல்லிக் கொடுப்பாங்க, ஹதீஸோட பேசுறாங்க, ஆதாரம் பேசுறாங்க. இங்க மார்க்கெட்டை படிக்க நோக்கம் வந்திருக்கிறீங்க. வேற வேற பள்ளி போகாம சில ஆட்கள் நான் கேள்விப்பட்டேன், செக்ராவில இருந்து கூட வந்திருக்கிறாங்களா. அவ்வளவு தூரம் எவ்வளவு கஷ்டமா கற்பனை பண்ணி பாருங்க. நினைச்சா பக்கத்து பள்ளி பேசுறாங்க இல்லையா, அங்க விட்டு போட்டு ஏன் இங்க வந்திருக்கிறாங்க இவ்வளவு தூரத்துல? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு விட்டு வெயில்ல போகணுமே, திருப்பி ஜும்மா முடிஞ்சு போகணும்னா எவ்வளவு வெயில் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? மார்க்கத்தை படிக்கணும், மார்க்கத்தை விளங்கணும், விளங்கி நான் இந்த மார்க்கத்தை வந்து நாளைக்கு சுவர்க்கம் போகணும், அதான் நோக்கம். ரசூலை காட்டால் அமல் செஞ்சு கொண்டு நரகத்துக்கு போக கூடாது, அதுல அடிப்படை கிடையாது என்பதற்காக வேண்டித்தான் இன்னும் நிறைய பேர் படிக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். அதே பாருங்க, இடமே இல்லை, வெளியே நிற்கிறார்கள். அடுத்த பள்ளி நிறைஞ்சி அவ்வளவு அல்லாஹ்வுடைய கிருபையால இன்னைக்கு மாற்றம் கண்டிருக்கிறோம் நிறைய. மாஷா அல்லாஹ். அடுத்து பாருங்க இன்னொரு செய்தி. அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீனா அமாலா சொல்றான். உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான். அஷ்டமடைந்த அமல் அறிவிக்கட்டுமா? சொல்லிவிட்டு அல்லதீன வல்ல சஅய்ஹும் ஃபில் ஹாதித் துன்யா, உலகத்தில் அவர்கள் நிறைய முயற்சி செய்தார்கள். வஹும் யஹ்ஸமூன அன்னஹும் யஹ்ஸினூன சுன்ஆ, இது நல்லது, அழகானது, அழகா இருக்க செய்தார்கள். ஃபஹபிதத் அமாலுஹும், அந்த அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, அந்த அமல்களை திராசில வைக்கின்ற பொழுதும் அது எந்த பெருமதியும் இருக்காதாம். எந்த அமல்? ரசூலை காட்டாத அமல், ரசூலை சொல்லாத அமல், மார்க்கம் அங்கீகரிக்காத அமல், அது மறுமை நாளில் எந்த பிரயோசனம் கிடையாது. அந்த அமலை நான் தராசில வைக்கின்ற பொழுதும் எடை கூடாது, எந்த கனமாகாது, எந்த பெருமதி இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி சொல்லி நான் முடிச்சுக் கொள்கிறேன். நாளை மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்தில சூரியன் நல்லா அண்மிச்சு வச்சிருப்பான். இன்றைக்கு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இந்த பேனை போட்டு எவ்வளவு வெக்கையாகி பாருங்க. சூரியன் எவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் கற்பனை பண்ண முடியுமா? அவ்வளவு தூரத்தில் இருந்து சூரியனுடைய வெக்க பேனை போட்டு தாக்கு பிடிக்கிறார். எவ்வளவு வெக்கையாகி பாருங்க. இந்த நேரத்தில் அல்ல சூரியனை கிட்ட வைப்பான. அந்த நேரத்தில் நம்மட வேர்வை வடிஞ்சி இந்த இடுப்பளவுக்கு நம்மட வேர்வை நனைஞ்சிருமா, அந்த அளவுக்கு உஷ்ணமா. இந்த நேரத்தில் எவ்வளவு தாகம் இருக்கு, கற்பனை எவ்வளவு தாகம் அடிக்கும். இன்னைக்கு இந்த உண்மையில இந்த வெயில் நேரத்தில் நான் கேட்கிறேன், ஒரு 2 ஹவருக்கு 3 ஹவருக்கு தண்ணி குடிக்காம வைக்கணுமா? ஒரு நாள் உங்களுக்கு தண்ணி குடிக்காம வைக்கணுமா? எவ்வளவு தாகமா இருக்கு. என்ன சாப்பிட்டாலும் தண்ணியில வேலை இல்லையே. அப்ப அந்த நேரத்தில் ரசூல் அவன் தண்ணி கொடுத்து கொண்டிருப்பாங்க. சோதர்கள் தண்ணி கொடுப்பார்கள். அது தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணி தெரியுமா? தேனை விட இனிமை, பாலை விட வெண்மை, அந்த அளவுக்கு ருசியான தண்ணி. இது தண்ணி ஒரு மிடல் குடிச்சிட்டான்டா அவனுக்கு தாகமே ஏற்படாது, தாக்கு பிடிக்கலாம். அந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்கலாம் கிட்ட. அதே ரசூலை கொடுத்து குடிப்பாங்க. இது சப்ளை பண்ணப்படுறது குழாய் வந்து சோறுக்கு குழாய் சப்ளை பண்ணப்படுகிறது. கொடுக்கப்படுற தண்ணி கிளாசி தானே, குவளைகள் தங்க வெள்ளி, அது ரசூலை கொடுப்பார்கள். கொடுக்கின்ற பொழுது ஒரு கூட்டம் வந்து தாகத்தை முட்டி மோதி கொண்டு வருவார்களாம். ஒரு கூட்டம், யாரு கூட்டம்? அந்த கூட்டம் அந்த மலைக்கு மேல திரையை போடுவாங்களாம். ரசூலை கொடுத்து குடிச்சு குடிப்பாங்களாம். இன்னொரு கூட்டம் தரைய திரையை போடப்படுமா. மலைக்கு ரசூலை கேட்பாங்களாம், யா உம்மத்தி, ஏன் நீங்க என்னுடைய சமுதாயம், ஏன் நீங்க திரையை போறீங்க, மறைக்கிறீங்க, ஏன் தடுக்கிறீங்க?
அந்த மலைக்கு சொல்வாராம் பாருங்க, லா தத்ரி, உங்களுக்கு தெரியாது, மா அஹதது பஅதக், நீங்க மௌத்தா போனதுக்கு பின்னால நீங்க மார்க்கம் என்று சொல்லால் அங்கீகரிக்காத மார்க்கம் என்று செய்தவர்கள். ஆசுரம் தாங்க முடியல. பாரா, நான் எவ்வளவு தியாகம் செஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் மார்க்கத்தை சொல்லி கொடுத்தேன், நான் சொல்லாத உருவாக்கி வச்சிருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் ஆத்திரம் தாங்க முடியாமல் சுகுக்க என்னை விட்டு தூரமாக ரசூலை விரட்டுகிறார்கள். சொத்து தண்ணி கூட கிடைக்கும் அவர்களே. நான் கேட்கிறேன், விபச்சாரம் செஞ்சவர்கள் தப்புதான், அங்க தடுக்கப்படல. களவெடுத்தவர்கள், வேற தவறு செய்தவர்கள், அவருக்கு வேற பாவம் இருக்கு. ஆனா தண்ணிக்கு யார் தடுக்கப்படுகிறது? விபச்சாரம் ஆக்களுக்கு அல்ல, களவெடுத்த ஆக்களுக்கு அல்ல, வேற தப்புக்கு அல்ல. மார்க்கத்தில் புதுசா உருவாக்கப்பட்ட ஆக்களுக்கு மாத்திரம்தான் அங்க திரை போடப்படுகிறது. கேட்டால் எவ்வளவு பயங்கரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இது சுருக்கம் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நிறைய செய்திகள் வழங்கப்படுத்திருக்கிறது. எதை கேட்டமோ அது என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் சரியாக அமல் செஞ்சு, தூய்மையா அமல் செஞ்சு, அதை நாங்கள் மறுமை நஷ்டவாளியாக மாறாமல் சுவர்க்கத்தை அடைவதற்கு நம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.